அண்மை செய்தி. சென்னை துறைப்பாக்கத்தில் சூட்கேஸில் இருந்து பெண்ணின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கும் நிலையில் பெண்ணின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். சூட்கேஸில் இருக்கக்கூடிய பெண்ணின் உடல் அடையாளம் காணும்படியாக உள்ளதா? இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது என்பது குறித்தான விவரம் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசாரின் விசாரணை எந்த மட்டத்தில் இருக்கிறது? இன்று அதிகாலை துரைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் குமரன்குடியில் குடியிருப்பு அருகே ஒரு சூட்கேஸ்ல அதிகப்படியான துர்நாற்றம் வீசுவதாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் துரைப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அந்த சூட்கேஸ்ல அதிக அளவிலான ரத்தம் வடிந்திருப்பதாகவும் அந்த பொதுமக்கள் தகவல் தெரிவித்தன் பேர்ல போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது ஒரு பெண்ணின் உடலானது துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த பெண்ணானது யார் என தெரியாத பட்சத்துல உடனடியாக அந்த வெட்டப்பட்டுள்ள அந்த பெண்ணின் உடலானது உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது துரைப்பாக்கம் மற்றும் நீலாங்கரை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த துண்டு துண்டாக வெட்டப்பட்ட இந்த பெண் உடல் யாரது எனவும் எங்கு இந்த கொலையானது நிகழ்த்தப்பட்டது, வேறு ஏதேனும் இடத்துல இருந்து கொலை செய்யப்பட்டு இந்த உடலை இங்கு சூட்கேஸில் தூக்கி வீசியுள்ளனரா என்ற கோணத்துல தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையாக வைத்தும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யாரேனும் சந்தேகப்படியான நபர்கள் இந்த இடத்தை கிராஸ் செய்து சென்றுள்ளனரா, அவர்கள் ஏதேனும் சூட்கேஸை தூக்கி வீசியுள்ளா என்ற கோணத்துல தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணை துவங்கியுள்ளனர். மேலும் இது மட்டுமின்றி அதிகாலை வேளையில அந்த பகுதியில நடமாட்டம் மிகுந்த அந்த பொதுமக்களிடமும் இது குறித்து போலீசார் முதற்கட்ட விசாரணையை நடத்தி வருகின்றனர். வட மாநிலங்களே இது போன்ற கொலை சம்பவம் நிகழ்ந்து வந்த நிலையில தற்போது சென்னையில இந்த சம்பவமானது நிகழ்ந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு இந்த பெண் யார், எங்கே கொலை செய்யப்பட்டது, எங்கு வீசப்பட்டது என்ற முழு விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தடயவியல் நிபுணர் குழுவிலும் சம்பவ இடத்திற்கு இது குறித்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.